சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இஸ்ரேல் மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா நிலைகளை குறிவைத்து தனது தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்காங்க. இதுக்கு அப்புறமா தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ள அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கர்களிடம் அறிவுறுத்தி இருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் செய்தி தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் மோதல்ல 4வது நாளாக இன்று சண்டை மேலும் தீவிரமடைஞ்சிருக்கு. சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகத்தின் மீது ஈரான் ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல தூதரகமும் சேதமடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியா தாக்குதல் நடந்த போது தூதரகம் காலியாக இருந்ததால யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லைன்னு அமெரிக்கா திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இதே போல குவைத்துல உள்ள அமெரிக்கா தூதரகத்தை குறிவைத்தும் ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்திய பிராந்தியத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அனைத்து தளங்களையும் நாங்கள் குறிவைப்போன்னு ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மட்டும் இல்லாம வெளிநாட்டு கொள்கைகள் குழு உறுப்பினர் அலாவுதீன் போரோ ஜெர்டி இந்த பிராந்தியத்தின் இராணுவ சக்தியா திகழக்கூடியதுன்னு சொல்றாங்க. அமெரிக்காவின் அனைத்து தளங்களையும் நாங்கள் குறிவைப்போம், அது எங்களுடைய உரிமைன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. மேலும் பாரசீகம் ஒருபோதும் தளபதிகள் வீரர்கள் மட்டும் இல்லாம ஆயுதங்களை இழக்காதுன்னு அவர் குறிப்பிடுறாரு. இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலால அந்நாட்டில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு பக்கம் தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து இஸ்ரேலின் சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் ஏவுகணை இஸ்ரேலின் பெட்டா டிக்வா நகரத்தை தாக்கி இருக்கு. இதுல பலத்த சேதமும் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கர்கள் வெளியேறிய அறிவுறுத்தல் இஸ்ரேலின் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேற அமெரிக்கா அறிவுறுத்தி இருக்காங்க. இது தொடர்பா இஸ்ரேலுக்கான அமெரிக்கா தூதர் மைக் ஹக்காபி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல டெல் அவிவுல இருக்கக்கூடிய பென் குயன் விமான நிலையம் எப்போதும் திறக்கப்படும் என்பது தெளிவாக தெரியாம இருக்கு. விமான பயணம் தடைபட்டுள்ளதால இஸ்ரேலை விட்டு வெளியேற விரும்பும் அமெரிக்கர்கள் எகிப்தின் சீனாய் தீபகற்பம் வழியா வெளியேறலான்னு சொல்றாங்க. இல்லனா பேருந்தின் மூலமா அவர்கள் சீனாய் தீபகற்பம் செல்ல முடியும். இப்போதைக்கு அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வெளியுறவு அமைச்சகத்தின் அறிவிப்பு ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன், ஈராக், ஜோர்டான், குவைத், கத்தார் போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளின் அவசர பணியில இல்லாதவர்கள் அந்த நாடுகளை விட்டு வெளியேற அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிவுறுத்தி இருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் காரணமா அந்த தூதரகம் காலவரையின்றி மூடப்படுவதா ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து நிலவக்கூடிய பதற்றங்கள் காரணமாகவே குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகம் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுன்னு சொல்றாங்க. அனைத்தும் வழக்கமான மட்டும் இல்லாம அவசர கால தூதரக சந்திப்புகளும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த தாக்குதல்ல ஈரான்ல 787 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதலை தொடங்கியதில் இருந்து இதுவரைக்கும் 787 பேர் உயிரிழந்ததா ஈரானின் ரெட் கிரன்சன்ட் சொசைட்டி தெரிவிக்கிறாங்க. ஈரான் முழுவதும் 153 நகரங்கள் மட்டும் இல்லாம 500க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 1000க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.